என்னவென்றால் மூவொரு கடவுள். போன ஞாயிற்றுக்கிழமை மூவொரு கடவுளை பற்றி நாம் சிந்தித்தோம், இறைவார்த்தையை கேட்டோம். இன்னும் ஆழமாக நாம் சிந்திப்போம். ஒரு முறை புனித அகுஸ்தினார் கடற்கரையோரம் நடந்து கொண்டிருந்தார். மூவொரு கடவுளை பற்றி அவர் சிந்தித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டு சென்றார். அது எப்படி 3 ஆட்கள் ஒரே கடவுள், இது எப்படி எப்படி என்று அதை தியானித்துக் கொண்டு சென்றார். அப்பொழுது ஒரு சிறுமி என்ன செஞ்சுச்சான், கடலில் இருந்து தண்ணீரை கையில் அப்படியே அள்ளி கொண்டு வந்து ஒரு சின்ன ஒரு குழியில இல்லாட்டி ஒரு குளத்துல ஊற்றி கொண்டு இருந்ததாம். அதை பார்த்த அகுஸ்தினாருக்கு ஆச்சரியம். என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேட்போம் என்று கேட்டார். சிறுமி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அப்பொழுது அந்த சிறுமி சொன்னது, இந்த குளத்தில் இருக்கிற எல்லா தண்ணீரையும் நான் எடுத்து இந்த குளத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறேன். எல்லா தண்ணீரையும் எடுக்க வேண்டும், எடுத்து ஊற்றிக்கொள். எல்லா இந்த குளத்தில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நானும் எடுக்கணும்ட்டு சொன்னான். அப்பொழுது அந்த புனித அகுஸ்தினாருக்கு சிரிப்பு வந்தது. அது எப்படி முடியும், உன்னால் முடியாது. இவ்வளவு பெரிய கடல் தண்ணி எப்படி உன்னால அள்ளி கொண்டு வந்து ஊற்ற முடியும், இது முடியாது என்று சொன்னார். உடனடியாக அந்த சிறுமியும் சொன்னது, ஆம், நான் செய்வதைப் போலவே நீயும் செய்து கொண்டிருக்கிறாய், நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னதாம். நீங்கள் இந்த நம்முடைய சிறு மூளையை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கடவுளுடைய மறைபொருளை, மூவொரு கடவுள் அதை நம்மளால தியானிக்க முடியாது, அதை நாம் அறிந்து கொள்ள முடியாது, அது நமக்கு மிகவும் கஷ்டம் என்று சொல்லி மறைந்து விட்டதாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ட்ரினிட்டி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. 3 ஆட்கள் ஆனால் ஒரே கடவுள், மூவொரு கடவுள். அவற்றை நம்முடைய சிறு மூளையினால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது, முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு நமக்கு கடவுளுடைய ஞானம் தேவை. ஆண்டவருடைய கிருபையால் மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். மூவொரு கடவுளை பார்க்கிறோம். முதலாவது தந்தை பிதாவானவர், இரண்டாவது மகன் குமாரன் ஆனவர், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவருமே எப்படி இருக்கிறார்கள்? மூவரும் பின்னி பிணைந்து இருக்கிறார்கள். ஒருவரை மற்றவரிடமிருந்து நாம் பிரிக்க முடியாது. ஒருவர் மற்றவரிலிருந்து நம்மால் பிரிக்க முடியாது. பிதாவானவர் சொன்னோம்னா, பிதாவானவர் அதுல யார் யார் இருக்கிறாங்கன்னா, ஏசப்பா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அவரிலே இயேசுவிலே யார் யார் இருக்கிறார்கள் என்றால், பிதாவானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியிலே யார் யார் இருக்கிறார்கள்? பிதாவானவர் இருக்கிறார், குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆக மூவரிலுமே மூவரும் இணைந்து இருக்கிறார்கள். யாரையும் நாம பிரிக்க முடியாது. அவர்கள் பிரிய மாட்டார்கள். ஆக இணைந்திருக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் ஒருவரை ஒருவர் கௌரவிப்பார்கள், மதிப்பார்கள். தந்தை பாருங்க, மகனை மதிப்பார், கௌரவிப்பார். மகன் தந்தை எப்பொழுதுமே கௌரவிப்பார், மாட்சிப்படுத்துவார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் மகிமைப்படுத்துவார். அதே போல இயேசு பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவார். தந்தையானவர் பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்துவார். ஆக இப்படி மூவரையுமே ரெஸ்பெக்ட் கொடுப்பது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் யாரையும் குறைவாக பேசுவதில்லை. அல்லது மகன் இயேசு தந்தையை பற்றி குறை சொல்வதில்லை. நான் தான் இந்த உலகத்துல வந்திருக்கிறேன்,
என்னையத்தை எல்லாரும் பார்க்கறாங்க, தந்தையானவர் யாரும் பார்க்கல என்று இவ்வாறாக எதுவும் குறை கூறிக்கொண்டு இருப்பதில்லை. அல்லது தந்தையானவர் நான் தான் பெரிய ஆளு அன்று என்று சொல்வதில்லை. அல்லது பரிசுத்த ஆவியானவர் நான் தான் எல்லோருடன் இருக்கின்றேன், நான் தான் பெரியவன் என்று சொல்வதில்லை. ஆக மூவருமே மூவரையும் கௌரவிக்கின்ற ஒரு பண்பு. ஆக முதலாவது நாம் தியானிப்போம், நம்முடைய கடவுள் நமக்கு நம் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறார். தந்தையாக இருக்கிறார். இணைச்சட்டம் 4வது அதிகாரம் 33, 34. நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டிலிருந்து தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? பாத்தீங்களா? ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை ஒரு தந்தையாக இருந்து வழிநடத்துகிறார். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு, அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திர வாழ்வுக்கு, எதிரிகளிடமிருந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அழைத்து வருகிறார். கடவுளுக்கு விருப்பம் இல்லை, தன் மக்கள் அடிமை வாழ்வது கடவுளுக்கு விருப்பம் இல்லை. ஆக தந்தையாக வந்து மக்களை வழி நடத்துகிறார். அப்படி வழிநடத்தும் பொழுது எவ்வளவோ இன்னல்கள், இக்கட்டுகள் வந்தது. எல்லா இன்னல்கள், இக்கட்டுகள் மத்தியிலும் ஆண்டவர் எப்படி வழிநடத்தினார் என்றால், அவர்களை பெரிய பெரிய அற்புத காரியங்கள், ஆச்சரிய காரியங்கள், யுத்தம், இன்னும் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் மூலமாக அவர்களை வழிநடத்துகிறார். பசியா இருந்த பொழுது வானத்திலிருந்து மன்னா என்கின்ற உணவை கொடுத்தார். தாகமாக இருந்த பொழுது அந்த கல்லை அடிச்சா தண்ணி வரும், அப்படி அவர்கள் தண்ணீர் குடித்தார்கள். அவர்கள் 40 வருடங்கள் துணி துவைக்கவே இல்லை. துணி துவைக்க அவசியமே இல்லாம இருந்தது. ஏன்னா அவர்கள் அணிந்திருந்த அந்த உடை வெண்மையாகவே இருந்தது, அழுக்காகவே இல்லை. 40 வருடங்கள் அவர்கள் அணிந்திருந்த செருப்பு அப்படியே இருந்தது, செருப்பு தேயவே இல்லை. மற்றும் அவர்களுக்கு வேண்டிய இறைச்சி ஆண்டவர் கொடுத்தார். இறைச்சி வேணும் கேட்டாங்க, காடையை ஆண்டவர் அனுப்பினார். போதுங்கிற அளவுக்கு அவர்கள் உண்டார்கள். எதிரிகள் அவர்களை தேடி விரட்டி கொண்டு வந்த பொழுது கடலை 2ஆக பிரித்தார். கடலிலே வழியை ஏற்படுத்தினார். அவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார் ஆண்டவர். ஏன் அப்படி செய்யணும்? ஏனென்றால் அவர் ஒரு தந்தையாக இருந்து வழிநடத்துகிறார். நமக்கும் ஆண்டவர் தந்தை. இயேசப்பா சொல்லியிருக்கிறார் மத்தேயு 6:9, எப்படி நாம அழைக்கணுமா கடவுளை? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் இயேசு சுவாமி. ஆக நாம யாருமே பரதேசிகள் அல்ல, அநாதைகள் அல்ல. உங்களுக்கு அப்பா இருக்கிறார், எனக்கு அப்பா இருக்கிறார். நமக்கு எல்லோருக்கும் ஒரே அப்பா, கடவுள் தான், ஆண்டவர் தான், பரலோக பிதா தான் நமக்கு அப்பா. அவரை அப்பா என்று அழைக்கிற உரிமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்பா தந்தையே என்று அழைக்கிற அந்த ஆவி நம் மீது பொழிந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆக நமக்கு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும் பொழுது அப்பாவை நோக்கி நாம ஜெபிக்கணும். அப்பா என்று அழைக்கணும், தந்தை என்று அழைக்கணும். ரகசியமாக வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு ரகசியமாக இருக்கிற அந்த தந்தை அழைத்தோம் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக நாம் எல்லோருக்கும் தந்தை இருக்கின்றார். அவர்தான் பரலோக பிதா.
விடுதலை பயணம் 40:37-38 பார்க்கிறோம். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். ஆக கடவுள் அவர்களோடு எப்படி நடக்கிறார் பாருங்க. பகல்ல மேகத்தை போல, பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதை போல, இரவிலே அதில் நெருப்பு இருப்பதை போல ஆண்டவர்களோடு இருக்கின்றார், தந்தையை போல. ஏசாயா 54:10 மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். அதான் நம்முடைய கடவுள். ஆக அப்படிப்பட்ட அன்பினால் நம்மை அன்பு செய்கின்றார் கடவுள். ஆதாம் ஏவாள் அவர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள். பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் தெரிஞ்சிச்சு அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்று. உடனடியாக அவர்கள் சென்று மறைந்து கொண்டார்கள். ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆதாம் எங்கே இருக்கிறார் என்று கேட்கின்றார். கடவுள் அப்படி விட்டுவிடவில்லை அவர்களை. அவர்கள் பாவம் செய்தார்கள் அல்லவா, இது இவர்களுக்கு தேவைதான், தூரமா போயிரட்டும், என் கண்ணு முன்னாடி முழிக்காதீங்க, போயிருங்க என்று கடவுள் சொல்லவில்லை. மாறாக ஒரு தந்தையை போல, ஒரு தந்தையாக இறங்கி வந்து அவர்களை அழைக்கின்றார். ஆதாம் எங்கே இருக்கிறார் என்று அழைக்கின்றார். ஆக தேடி வருகிறார். தன் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வருகிறார். தன்னை தாழ்த்தி கொண்டு இறங்கி வருகிறார். அவர்களுக்கு தந்தையாக இருக்கிறதுனால்தான் அப்படி அவர்களை தேடி வந்து மீண்டும் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். மீண்டும் அவர்களை காப்பாற்றுகின்றார். அதான் நம்முடைய கடவுளுடைய பண்பு. நம்மை தேடி வருவது, நம்மை அன்பு செய்வது, நாம் கேட்பதற்கு அவர் பதில் கொடுப்பது, நம் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பது, இதெல்லாம் தந்தையினுடைய பண்பு. ஒரு தந்தை, சாதாரண தந்தை இந்த உலகத்துல பார்க்கிறோம். பிள்ளைகள் கேட்டால் உடனே என்ன செய்வார்? வாங்கி கொடுப்பார். பிள்ளைகள் கண்ணீர் வடிச்சா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஒரு தந்தை, தாயாவது பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க. ஆனா தந்தை அவரால் உள்ளம் நொறுங்கி போய்விடும், மனசு நொறுங்கிரும். பிள்ளைகள் அழுதால் அதை பார்த்து விட்டு சும்மா இருக்க முடியாது, உடனே போய் வாங்கி கொடுப்பார். அதான் தந்தையினுடைய அன்பு. இருதயம், மனது, கடன் வாங்கியாவது கொடுப்பார். அதே போலத்தான் அதைவிட அதிகமான அன்பு நம்முடைய கடவுளுடைய அன்பு, தந்தையின் அன்பு. விவரத்திலே பார்க்கிறோம், ஆகார் என்கின்ற ஒரு பெண்மணி. ஆகார், அவள் ஒரு வேலைக்காரி. ஆபிரகாம் சாராய் வீட்டிலே வேலைக்காரியாக இருக்கின்றார். அப்படி வேலைக்காரியாக இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்திலே அவர் ஆபிரகாமுக்கு மனைவியாக ஆகிவிட்டால், இப்பொழுது கர்ப்பமாக இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது சாராள் அவள் மீது மிகவும் கடுமையாக நடந்து கொள்கின்றார், கடுமையாக நடக்கின்றார். அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகாரால் தாங்கிக் கொள்ள முடியல. உடனடியாக வீட்டை விட்டு வெளியே செல்லுகிறார், வனாந்திரத்திற்கு போகின்றார். தன்னுடைய எஜமாளி அவருடைய தொந்தரவு தாங்க முடியாம ஓடுனா அந்த வனாந்திரத்தில் இருக்கின்றாள். ஆனா கடவுள் கைவிடல. ஒரு தந்தையாக இறங்கி வருகிறார். தேவதூதன் மூலமாக இறங்கி வந்து அவருடைய பேசுகின்றார். தொடக்க நூல் 16:9-10 ஆண்டவரின் தூதர் அவரிடம், நீ உன் தலைவியிடம் திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார். பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம், உன் வழி மரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார். ஆக இப்படியாக ஆசீர்வதிக்கின்றார் ஒரு வேலைக்கார பெண்ணை, அவருடைய மகனை, பிறக்க போகும் மகனை ஆசீர்வதிக்கின்றார். உன் வழி மரபினை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதான் தந்தையினுடைய பண்பு. ஒரு தந்தையாக இருந்த அந்த வேலைக்கார பெண்ணை
ஆசீர்வதிக்கிறார் கடவுள். அதே ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். தந்தையாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தந்தையாக இருந்து நம்மை காப்பாற்றுகின்றார். விடுதலை பயணம் 19:4. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே காண்பீர்கள் என்று என்கின்றார். அப்படியாக ஆண்டவர் அவர்களை வழிநடத்தினார். திருப்பாடல் 103:4. அவர் உன் உயிரை படு குழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இது முதலாவது காரியம். இந்த மூவொரு கடவுளை பார்க்கிறோம். முதலாவது தந்தை, முதலாவது பரலோக பிதா. அவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார். நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நம்ம ஜெபத்தை கேட்கின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு இரட்சகர். யோவான் 1:29. மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று யோவான் இவ்வாறாக சொல்லுகிறார், முன்னறிவிக்கின்றார். நம் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று முன்னறிவிக்கிறார். மத்தேயு 1:21. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். பாவங்களிலிருந்து மீட்கிறவர் இயேசு. லூக்கா 19:10. இறந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். 1 யோவான் 1:7. அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தும். இந்த உலகத்திலே நம்மை மன்னிப்பதற்கு, நம் பாவங்களை மன்னிப்பதற்கு ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு தான் நம்மை மன்னிக்கிறவர். நம் பாவங்களை மன்னித்து நம்மை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு. ஏசப்பாவுக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை. இந்த உலகத்துல எவ்வளவு பணம், பேரு, புகழ், எவ்வளவு பெரிய பெரிய இடத்துல இருந்தாலும் அவர்களால் முடியாது. இயேசுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். பரலோகத்திற்கு சேர்க்கக்கூடியவர். திருத்தூதர் பணி 16:31 பவுல் மற்றும் சீலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு சொல்றாங்க, ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள். அதான் ஒரே வழி. அந்த சிறைச்சாலை அதிகாரி, ஐயா, நீங்க உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் வேலை இருக்குது, வீடு இருக்குது, பணம் இருக்குது, ஆனா உங்களை நீங்கள் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றால் இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவசி என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். திருத்துதர் பணி 4:12. இவராலே என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் என்று வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று தைரியமாக சொல்லுகிறார்கள் அப்போஸ்தலர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு ரட்சிப்பு, மீட்பு, பரலோக ராஜ்யம், நித்திய வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்மால் பெற முடியும். யோவான் 14:6 சொல்றார் ஏசப்பா, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இயேசுதான் வழி. அவர் மூலமாத்தான் நம்ம பரலோகம் போக முடியும். அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க என்று நாம் ஏமாந்து போய்விடக் கூடாது. பரலோகத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இயேசுவையே நாம் பற்றி கொள்ள வேண்டும், விசுவசிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யோவான் 3:36. மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். முக்கியமான வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மகன் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். யோவான் 14:1 சொல்றார் ஆண்டவர் கடவுள் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவிடம் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு இரட்சகர்.
மூன்றாவது காரியம், ஆண்டவர் நமக்கு ஒரு சிநேகிதராக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டா இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியாக நம்மிடம் வந்து இருக்கின்றார். பரிசுத்த ஆவியாக. யோவான் 14:16, ஜான் 14:16, உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். ஆக நம்மோடு இருப்பதற்கு ஒரு துணையாளரை ஆண்டவர் அனுப்புகிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக என்ன செய்யறார் தெரியுமா? ஒரு ஆச்சரியமான காரியம். ரோமையர் 8:26 பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமான காரியம். நாம தூங்கினாலும் அவர் நமக்காக ஜெபம் பண்ணுவார். நாம் பலவீனமாக இருந்தாலும் அவர் பலத்தோடு நமக்காக யுத்தம் செய்வார். ஆக அப்படிப்பட்டவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர் நமக்கு பக்கபலமாக இருப்பார், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், நமக்காக ஜெபிப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெபிப்பதற்கு நமக்கும் சக்தியும் வல்லமையும் தருவார். திருப்பாடல்கள் 121:3-4, அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார், உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலரை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆக நாம தூங்கினால் அவர் தூங்க மாட்டார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்முடைய சிநேகிதர். அவர் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், ஒவ்வொருவரிலும் இருக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் எல்லோருக்கும் இந்த வல்லமையை கொடுக்கின்றார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு உயிர்த்த ஆண்டவர் சொன்னவர். நம் ஒவ்வொருவருக்கும் அதை கொடுக்கின்றார். பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த தூய ஆவியானவரை. தூய ஆவியானவர் உங்களோடு இருப்பதை உணருங்கள். அப்போது நமக்கு மேலான ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 3:16, You are the temple of the Holy Spirit. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஆக நாம் தான் தூய ஆவியானவர் நம்மில் இருக்கிறார். கடவுளுடைய கோவில் நாம் தான். ஆக அந்த மேலான அபிஷேகத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த ஆவியானவர் நம்மிடம் இருக்க முடியாது, பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஆவியானவர் நம்மை விட்டு ஓடிவிடுவார். தாவீது அப்படித்தான். பாவத்தில் விழுந்தவுடனே தன்னிடம் இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் அதை உணர முடியவில்லை. அவரால் அதற்காக கதறி அழுது ஜெபிக்கின்றார். திருப்பாடல் 51:10-11, கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும், உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே என்று இவ்வாறு சாதாரண ஜெபிக்கல, அழுது புலம்பி ஜெபிக்கின்றார் தாவீது. ஏன்னா தூய ஆவி இருந்தால் தான் நாம உயிர் உள்ளவர்கள். தூய ஆவி இல்லை என்றால் நாம் வாழ்ந்தும் செத்து போனவர்கள் தான். ஆக தூய ஆவியால் எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். எபேசியர் 4:30, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள், மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். ஆக தூய ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேலான கொடை. அதை நாம் இழந்து விடக்கூடாது. எப்பொழுது நாம் ஜெபித்துக் கொண்டும் ஆண்டவரை துதித்துக் கொண்டும் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரமாலே. ஆக மூவர் இறைவனை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது ஆண்டவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார். இரண்டாவது கடவுள் நமக்கு இரட்சகராக இருக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் நமக்கு சிநேகிதராக இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட மூவொரு கடவுள், மூன்று ஆட்கள் எவ்வாறு இணைந்திருக்கிறார்களோ நாமும் நம் குடும்பத்திலே ஒருவர் ஏற்று ஒருவர் மன்னித்து சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். யாரையும்